ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவி கிச்சன் 2014. இன்றைக்கி நம்ம கிச்சனில் நான்வெஜ் தான் செய்ய போகிறோம். எல்லாம் விரும்பி சாப்பிடக்கூடிய டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். எல்லோரும் மட்டனான்னு கேட்பாங்க, அந்தளவுக்கு அருமையாக இருக்கும். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் வாத்துக்கறி தான் எடுத்துருக்கிறேன். 1.5 கிலோ கறி கடையிலேயே நல்லா க்ளீன் பண்ணி கொடுத்துறாங்க. அதை கட் பண்ணி நான் வீட்டில் வந்து 2-3 தண்ணி ஊற்றி கழுவி மஞ்சத்தூள் போட்டு கழுவி க்ளீன் பண்ணி வச்சுக்கிறேன். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். ஒரு அடி கனமான ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கிறேன். 1 ஸ்பூன் சீரகம் போட்டுறேன், 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டுடலாம், 1 ஸ்பூன் மிளகு. இந்த 3ஐயுமே ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கருகாமல் ஸ்டவ் சிம்மில் வச்சு நல்லா மணம் வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது ஒரு 3லேருந்து ஒரு 4 நிமிஷம் வறுத்துக்கலாம். அப்போ தான் நல்லா செவந்து வரும். ஏன் நம்ம எல்லாம் ஒன்றா போட்டு வறுக்கிறோன்னா மிளகு தனியாக போட்டு வறுத்தா கருகுனா தெரியாது. இப்போ இதெல்லாம் செவந்து வரும்போது மிளகும் சேர்ந்து நல்லா செவந்து வந்துடும். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் தனித்தனியாக கூட நீங்கள் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு வறுத்தது போதும். இதை ஒரு தனியாக ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆறட்டும், வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம நைஸாக பவுடர் அரைச்சிக்கலாம். அடி கனமான ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கிறேன். 50 கிராம் கடலெண்ணெய் ஊற்றிருக்கிறேன். கடலெண்ணெயில் செஞ்சால் தான் இந்த குழம்பு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. பிரியாணிக்கு தேவையான ஸ்பைசஸ்லாம் போட்டிருக்கிறேன். இது நல்லா பொரியட்டும். இப்போ இது நல்லா பொரிஞ்சிருச்சு. 400 கிராம் வெங்காயம் பொடிசாக கட் பண்ணியிருக்கிறேன். இப்போ வெங்காயத்தை போட்டுடலாம். வெங்காயம் எண்ணெயிலே வதங்கட்டும். இப்போ இந்த வெங்காயம் வதங்கிறதுக்காக இந்த குழம்புக்கு தேவையான உப்பு 1 ஸ்பூன் இப்போயே போட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினது போதும். 400 கிராம் தக்காளி பொடிசாக கட் பண்ணியிருக்கிறேன். தக்காளியும் போட்டுடலாம். தக்காளியும் நல்லா வதங்கட்டும். தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு. 50 கிராம் இஞ்சி பூண்டு விழுது. இந்த குழம்புக்கு இஞ்சி பூண்டு விழுது அதிகமாக போட்டால் தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். வாத்துக்கறி நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம வாத்துக்கறின்னு சொன்னாலே யாருக்குமே தெரியாது, அந்த அளவுக்கு ருசி அவ்வளோ அதிகமாக டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போது 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் வதக்கினா போதும். இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போயிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கினது போதும். நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கிற 1.5 கிலோ வாத்துக்கறியை இதில் போட்டலாம். இப்போது வாத்துக்கறிக்கு தண்ணி எதுவுமே ஊற்ற தேவையில்லை. நம்ம அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். இப்போது 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் நல்லா அப்படியே கிண்டி விடலாம். இப்போது தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இடையில திறந்து கிண்டி விட்டுக்கலாம். இப்போ திறந்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம தண்ணியே ஊற்றவே இல்லை. பாருங்கள், நல்லா தண்ணி இருக்குது. இப்போது ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான மிளகாத்தூள் போட்டுடலாம். 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுடலாம். இப்போ எல்லாம் சேர்த்து எண்ணெயிலேயே ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடலாம். இந்த மிளகாத்தூள் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கினா போதும். இப்போ இந்த அளவுக்கு வதங்கினது போதும். இந்த குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிடலாம். 300 கிராம் தண்ணி ஊற்றுறேன். வாத்துக்கறி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினாலே போதும். இப்போ ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வாத்துக்கறி ரொம்ப நேரம் வேகணும். அதனால் நீங்கள் குக்கரில் செய்யணுனாலும் செஞ்சுக்கலாம். நான் குக்கரில் செய்யலை, பாத்திரத்தில் தான் செய்கிறேன். இப்போது தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இடையில திறந்து கிண்டி விட்டுக்கலாம். இப்போ திறந்து பார்க்கலாம். இப்போது பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. முக்கால்வாசி நல்லா வெந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மனம் சூப்பராக இருக்கும். பக்கத்து வீட்லேயே வந்து கேட்பாங்க என்ன குழம்பு வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு. இப்போ தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இடையில திறந்து கிண்டி விட்டுக்கலாம். இப்போது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். நம்ம ஆற வச்ச மிளகு சீரகம் எல்லாத்தையுமே நல்லா பவுடராக அரைச்சி எடுத்து வந்து பார்க்கலாம். இப்போ நல்லா பவுடராக அரைச்சாச்சு. இப்போ ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிடலாம். இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சு. திறந்து பார்க்கலாம். பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா கறி வெந்து சூப்பராக நல்லா மணமாக இருக்குது. இப்போ ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கிற மிளகு சீரகம் பவுடரை இந்த டைமில் நம்ம போடலாம். உங்கள் தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. நான் 1 ஸ்பூன் தான் போடுறேன். போட்டு ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வாத்துக்கறி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா கிண்டி விட்டால் போதும். ரொம்ப நேரம் குழம்பு கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. ஆல்ரெடி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சுட சுட இட்லி, தோசை, ஒயிட் ரைஸ்க்கு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். வாத்துக்கறின்னு சொன்னால் தான் தெரியும், டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம். வாத்துக்கறி கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஒயிட் ரைஸோட, இட்லி, தோசையோட சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். வாத்துக்கறின்னு சொன்னால் தான் தெரியும், மட்டன் டேஸ்ட் அப்படியே இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் நிறைய ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோ சந்திக்கலாம்.